நேற்று ஒரு நகை கடைக்கு போயிட்டு ஒரு சின்ன நகை வாங்கணும். அந்த ஆளுகிட்ட 2 கடை இருந்தது, நகை கடை. என்கிட்ட ஒரே ஒரு நகை கடை கூட இல்லைங்க. அதனால் அந்த ஆளுகிட்ட கேட்டேன், தன்மையாக தான் கேட்டேன். அண்ணே, நீங்கள் 2 நகை கடையை வச்சுருக்கீங்க, ஒரே ஒரு நகை கடையை அப்படியே கடனை கொடுங்க, 1 வருஷத்தில் அந்த கடையை உங்களுக்கு நீங்கள் கொடுத்த மாதிரி திருப்பி கொடுத்துட்றேன், கடனாக கொடுங்கன்னு கேட்டேன். இதில் போய் என்னங்க தப்பு இருக்குது? எழுந்தான் பாருங்க, ஒரு பார்வை என்னை பார்த்து விட்டாம் பாருங்க, ஒரு அடி. தலை சுற்றி போச்சு. அப்பா அண்ணா என்னாச்சு? ஏம்மா, இது என்ன பேனா பென்சில் வியாபாரமா? கோடிக்கணக்கில் போட்டு நகை கடையை வச்சுருக்கேன், இந்த நகை கடையை வந்து கடனை கேட்குறியா அப்படின்ட்டு மறுபடியும் ஒரு அடி விட்டான். நான் அழுதுகிட்டே வெளியே வந்துட்டேன். நீங்கள் சொல்லுங்கப்பா, என்கிட்ட ஒரே ஒரு கடை இல்லாததுனால தான் நான் கடனாக கேட்டேன், அதுவும் தன்மையாக தான் கேட்டேன். அந்த கடையை கடனாக தான் கேட்டேன், அடுத்த வருஷம் திருப்பி கொடுத்துட்றேன்ட்டு. இதில் என்னங்க தப்பு இருக்குது? இந்த உலகத்தில் நியாயத்துக்கே காலம் இல்லைங்க, நல்லவங்களுக்கே மரியாதை இல்லைங்க. எனக்கு ஒரே ஒரு நகை கடை கூட இல்லைங்க, அதை போய் கேட்டேங்க. அது போய் தப்பா? நீங்களே இதுக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்கள் நண்பர்களே.